ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் பண்ணலாமா? மாங்காயை கழுவி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுட்டு 2 கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிட்டு 3 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மாங்காயில் போட்டு பெசரி வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இது தாளிக்க தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். மாங்காய் ஊறினதை எடுத்து குக்கரில் போட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே வானலை போட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோ பாருங்கள், பொரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பக்கம் பார்த்தா குக்கர் 3 விசில் அடித்து மாங்காய் நல்லாவே வெந்துருச்சு. கடாயை அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் தாளிச்சிக்கலாம். புதுசாக பார்க்குற வீவர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. மாதிரி ஊறுகாய்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இது கூடவே தனி மிளகாய் தூளை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற மாங்காயவும் அதில் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர கிண்டி விட வேண்டியது தான். பாருங்கள், ஊறுகாய் நல்லாவே வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் கடுகையும் மிக்சியில் ஒரு ஓட்டி அது மேலே அப்படியே போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். பாருங்கள், செம்ம வாசனையாக செம்ம சூப்பராக இருக்குங்க. இது கூடவே வெல்லமும் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். பாய்.